சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழகத்திலே எல்லா பார்லிமெண்ட் ஆபீசர்ஸும் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் 39 தொகுதிகளுக்கு பார்லிமெண்ட் ஆபீசர்ஸ் திறந்து வைக்கப்படும். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியின் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் முன்னாள் பிரதமர்கள் திரு PV நரசிம்மராவ் அவர்கள், திரு சௌத்ரி சரண் சிங் அவர்கள், அதைவிட மிக முக்கியமான தமிழகத்தை சார்ந்த திரு சாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி, ஒரு காலத்தில் நாம் கப்பலில் கோதுமை வருதான்னு எதிர்பார்த்து காத்திருந்த காலகட்டங்கள் உண்டு. அதோட குழந்தைகளுக்கு சத்தான, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சத்தான உணவு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு அரிதாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த நாட்டினுடைய வேளாண் துறையில் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகியவற்றை மேற்கொண்டு இன்னைக்கு உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்கின்ற நிலையில் பாரத நாடு வந்திருக்குன்னு சொன்னால் டாக்டர் சுவாமிநாதன் அவர்களுடைய பங்கு மகத்தானது. ஆகவே மத்திய அரசு பாராட்டு. ஏன்னா வேளாண் விஞ்ஞானி திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் விவசாயிகளின் பிரதிநிதியாக கருதப்பட்டு பிரதமராக இருந்த சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கும் திரு PV நரசிம்மராவ் அவர்களுக்கும் மத்திய அரசு நேற்றைய தினம் பாரத ரத்னா விருது அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலங்கை தலைவராக, பாரத துணை பிரதமராக 50 ஆண்டுகள் இந்த நாட்டின் அரசியலுக்கு அவர்தான் திசை காட்டியவர் திரு அத்வானி அவருக்கு. அதை தனி மனிதனாக இருந்து செயல்படுத்தியவர் திரு கர்பூரி தாக்கூர். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியில் பிஜேபியில் இல்லாத நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற லீடர்ஸையும் நாம் இந்த நாட்டினுடைய ரத்தனமாக கருதி அவர்களுக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய அரசாங்கத்திற்கு, அந்த கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வாரமாக நாட்டு மக்களிடையே டோட்டல் எக்கனாமிக் டிஸ்டார்ஷன், மக்களை பொய்யான ஆர்குமெண்ட் முன்னாடி வச்சு திசை திருப்புகின்ற முயற்சியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கழகம், அது என்ன திரவிடியன் ஸ்டாக்கா, என்னவோ இந்த கரையாத்துக்கு தீனிய எறும்பு தின்னது, சாக்கு எங்கடா வச்சுன்னா அதை கரையான்னு சொன்ன ஊழலுக்குன்னே பிறந்த ஒரு கும்பல் திரவிடியன் ஸ்டாக். அவங்க எல்லாரும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க. மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் அதோட நிதி பங்கை எப்படி மறுக்க முடியும்? யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுது டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ எவ்வளவு. இந்த திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த வரைக்கும் 2014 வரை மத்திய தொகுப்பில் மாநிலங்களுக்கு டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ 32%. 2014 கடைசியில் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்று அதை 42 ஆக்கினது மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு. அப்படி இருக்கிறத ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த மசோதா அப்ரூவ் ஆகி பார்லிமெண்ட் அறிவிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கி நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன் டெல்லியில்.
திருச்சி சிவா அவர்கள், ஏன்னா இப்போ அவர் பேசுகிறாருன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க. திருச்சி சிவா அவர்கள் அப்போ ஏர்போர்ட்டுக்கு வராரு. அப்போ அவர் சொல்கிறார், இதுவே நாங்கள் செஞ்சிருந்தா we would have டாம்டு இதை பெரிய இதுவாக நாங்கள் வந்து பறைசாற்றி இருக்கோம். அவ்வளோ பெரிய மாநிலத்துக்கான நிதி ஆதாரங்களை அதிகரிக்கின்ற ஒரு முயற்சியை மோடி அவர்கள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அவர் ஏர்போர்ட்டை நாளைக்கு அவர் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீனியர் லீடர் அவர் சொல்றார், இது ஒரு பெரிய விஷயம், மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை அதிகரிக்கிறது. சரி, மாநில ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டி முழு தொகையும் மாநிலத்துக்கு தானே வருது. சென்ட்ரல் சிஎஸ்டி தான் சென்ட்ரல், மாநில சிஎஸ்டி யாருக்கு வருது? மாநிலத்துக்கு வருது. அந்த நிதியெல்லாம் என்ன பண்றீங்க? ஏன்னா நீங்க 4000 கோடி சென்னை மழைநீர் வடிகாலுக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மந்திரியே சொல்றாரு 42% தான் செலவாயிருக்குங்க. அப்ப 4000 கோடியில் மீதி 58% என்ன பண்ணீங்க? இல்லை துரைமுருகன் எவ்வளவு அரசாங்கத்துக்கு இது கொடுத்தாரு சாண்டு, ஆனால் மொத்த செலவு எவ்வளவு? இதில் ஈடியோட அஃபிடவிட் இருக்கு. ஊழல்ல ஊறி போய் எல்லா பணத்தையும் நீங்க சுருட்டின்னு இருக்கீங்க. அப்படி இருக்கிறத மக்களை திசை திருப்பதற்காக பேசுறேன். சரி, ஒரு ஆர்கியூமெண்ட், தமிழ்நாடு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெவன்யூ வருவாய்க்கு? கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை. சரி, இப்போ இந்த 3 மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எங்க ஊர்ல கலெக்ட் பண்ற ரெவன்யூ முழுக்க இங்க தான் செலவு பண்ணணும், வேற மாவட்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு பேசினா அரசாங்கம் ஏற்றுக்குமா? யாரை ஏமாத்துறீங்க? டோட்டல் ஃப்ராட்ஸ் இந்த காங்கிரஸ், டிஎம்கே, கம்யூனிஸ்ட். நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்றது வந்து ஊழல்ல வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வஞ்சித்ததா? பார்லிமெண்ட்டிலே நிதி அமைச்சர் கேட்டிருக்காரு, நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படி சொல்லுங்க. பண்ண முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷனோ அதை ஒரு இம்மி கூட மத்திய அரசாங்கம் மாற்றி செய்ய முடியாது. ஆகவே தேர்தல் நேரத்தில் திருட்டுத்தனமாக மக்கள்கிட்ட பொய்யான கருத்துக்கள் கொண்டு போகணுங்கிறதுக்காக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் கழகங்கள் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்காங்க. நீங்கள் ஊடக நண்பர்கள் உண்மையை மக்களுக்கு எடுத்துக்கணும்னு கேட்டு. சார், இந்த கூட்டணியில் வந்து அதிமுக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியாருங்க, அதை நீங்கள் கேட்க வேண்டியது யார்கிட்ட? எடப்பாடியார்கிட்ட கேட்கணும். இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் பாஜக வந்து முதல் முறையாக போட்டி அப்படி இல்லையே. 2014 இந்த பிரதான 2 கட்சியும் இல்லாமல் பிஜேபி போட்டியிட்டு 19.5% ஓட்டு வாங்கியிருக்கு. அதனால ஏற்கனவே நாம் போட்டியிட்டு இருக்கோம். இப்பொழுது எங்களோட வரக்கூடியவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். மாநில நிதி பகிர்வு விவகாரம் குறித்து வந்து பிரதமர் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க, பிரதமரானதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க. நேற்று கனிமொழி வந்து ஒரு இது கனிமொழி என்னைக்கு உண்மை பேசியிருக்காங்க? எங்க தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க சொன்னாங்க. ஆமா, அது இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் டாஸ்மாக்னு சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து முதல்ல மதுவை ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்களா? அவங்கள மதுவை ஒழிச்சிட்டியான்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இதை கேளுங்க. மாண்புமிகு பிரதமரா மோடி அவர்கள், முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்த பொழுது மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை அதிகரிக்கணும்னு சொன்னார். நாங்கள் வந்ததுக்கப்புறம் 10% கூட்டியிருக்கோம் சார். 32 இன்னும் சொல்ல போனால் டோட்டல் அலோகேஷனில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவில் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 32% டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ டு ஸ்டேட்ஸ்ன்னு இருந்ததை 42 ஆக்கியிருக்கு. அப்போ அதிகரிச்சிருக்கார். என்ன வித்தியாசமாக பேசியிருக்கார்? ஆகவே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கும்பல். அந்த கும்பல் மக்களிடையே பொய்யை வந்து நேரேட்டிவாக செட் பண்ண நினைக்கிறாங்க. அதில் கனிமொழி வந்து பின்னால் போகக்கூடியவர் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இளம் விதவைகள். இன்னைக்கு விதவைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு திமுக அரசாங்கம். நாளைக்கு வராங்க. நாளைக்கு வர இடத்துல வந்து அந்த
பொதுக்கூட்டத்துல உங்களோட கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு? நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் ஃபைனல் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட் போர்டு. அவங்க அதில் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. தேங்க்யூ.